இந்த படம் சம்பந்தமா நான் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சியே இதுதான். என்ன வேற எந்த விஷயத்திலையுமே நான் கலந்துக்கல. என்னன்னா சிபி பேசும்போது சொன்னாப்புல நிறைய படம் ஆஃபர் வந்தது, நான் வெயிட் பண்ணேன்னு. உண்மையதான். என்னன்னா இப்போ எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை வச்சுதான் பேசுவோம். நான் டெய்லி வீட்டுக்கு போவேன், சிபி யாரோ ஒருத்தர்கிட்ட கதை கேட்டே இருப்பாப்புல. நான் சொன்னேன், என்னடா டெய்லி ஒரு கதை கேட்கிறேன் ஆனா படமே நடிக்க மாட்டேங்கிற. இல்ல இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல. நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். பாரு, நாங்க அந்த காலத்துல, எனக்கு பிடிக்காத வார்த்தை அந்த காலத்துலங்கிற வார்த்தை இருந்தாலும் சொல்றேன். நான் சொன்னேன், ரஜினி சாரை அவர் நடிக்க வந்த புதுசுல ஒரே வருஷத்துல 20 படத்துக்கு மேல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி விஜயகாந்த் சார் ஆகட்டும், நான் ஆகட்டும், கமல் சார், பிரபு, கார்த்திக், நாங்க தான் ஒரு பீரியட்ல எல்லாருமே வருஷம் 15 படம் 20 படம் ஹீரோவா நடிக்கிறது. அப்புறம் தான் குறைச்சுக்கிட்டோம். அப்ப நான் சொல்லுவேன், வர்ற படத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு அடிச்சு கிளப்ப வேண்டியது. ஒரு 15 படம் நடிச்சோம்னா அந்த 2 படம் 3 படம் ஓடிட்டு போகுது, அது ஓடினா போதும் அப்படின்னு சிபி சொன்னாப்ல. அதெல்லாம் உங்க காலம், இப்ப அப்படி கிடையாது. ஒரு படம் ஓடலன்னா ஆட்டம் க்ளோஸ். ஓஹோ சரி, இவங்க தான் என்ன சினிமாவை பத்தி ரொம்ப இவங்க ஸ்டடி பண்ணி வச்சது வேற மாதிரி இருக்கிற. அது இன்னைக்கு உண்மையும் கூட தான். ஏன்னா ஒரே தீபாவளிக்கு எனக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜயகாந்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பிரபுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு படம் ஓடு, சில சமயத்தில் 2 படம் ஓடு, சில சமயத்தில் 2 படம் ஓடாது. இருந்தாலும் கூட நாங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது ஒரு காலகட்டம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்ன மாதிரியே சிபிக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள். இன்னைக்கு வியாபார ரீதியா நான் எப்பவுமே பெரிய படம் சின்ன படம், பெரிய நடிகர் சின்ன நடிகர், பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்னு சொல்ல மாட்டேன். பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம், குறைந்த சம்பளம் வாங்கும் நடிகர், பெரிய சம்பளம் வாங்கும் நடிகர், குறைந்த சம்பளம் வாங்கும் இயக்குனர், பெரிய சம்பளம் வாங்கும் இயக்குனர், திறமையை வச்சு பேசப்படுது. இப்ப என்னன்னா, இந்த சினிமால பெருசும் கை கோர்த்துக்குவாங்க. இப்ப அதை வச்சுட்டு ஒரு வியாபாரம். அப்ப எப்படின்னா ஒரு டீம் அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி கதைகள் கேட்டிருக்கல, இந்த கதையினுடைய அவுட்லைனை சொன்னாப்புல, இது யாரு பண்றாங்கன்னா சக்தி டைரக்டர் அப்படின்னு. நான் நாணயம் படம் பார்த்தேன். ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு பாசமலர் காலத்துல, மக்கள் தினம், நடிகர் தினம் காலத்துல 90% கதை, 10% டெக்னிக். நாங்க ஹீரோவா நடிச்ச காலத்துல 50% கதை, 50% டெக்னிக் வேல்யூ. இன்னைக்கு 25% கதை, 75% டெக்னிக் வேல்யூ. ஒரு கதையை எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். இதை நான் சமீப காலமா கத்துக்கிட்டேன். நான் இப்ப சமீபத்தில் நடிச்ச சில படத்தினுடைய கதையை நான் கேட்கல, என்ன ஒன்னும் பெரிய விஷயமா படலையே அப்படின்னு நினைச்சு நடிப்பா. பட் மேக்கிங்ல அதை அசத்தி இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ராஜா ராணி. அட்லி என்கிட்ட கதை சொல்லல, ஓகே ஒரு லவ் சப்ஜெக்ட் சார், நீங்க நயன்தாராவோட அப்பா, ஒரு நல்ல அப்பா, சரி. இந்த நண்பன் படம் டைரக்ட் பண்ணல, அட்லி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்ல. அட்லியினுடைய ஹார்ட் ஒர்க் நான் பார்த்தேன். சரி, ஒரு நல்ல யூத் டீம், ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியா, சந்தானம் எல்லாம் இருக்கிறாங்க, நடிப்புமே. என்ன ஒரு பெரிய விஷயம், நடிப்புமே அப்படின்னு நடிச்சா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி எனக்கு பிலிம் ஃபேர்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கொடுத்துட்டாங்க எனக்கு. அப்ப என்னன்னா, அந்த கதை சொல்லும் போது சாதாரணமா இருக்குது, எடுத்தது அட்லி அவ்வளவு பிரமாதமா எடுத்திருக்காரு. அதே ஃபீலிங் எனக்கு அந்த நாணயம் படத்தினுடைய கதை என்கிட்ட சக்தி சொன்னார். ஒரு பேங்க் கொள்ளை என்னமோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு சொல்றாரு போல இருக்குது. பேங்க் கொள்ளை அடிக்கிறதுல எனக்கு என்னையா எடுக்க போறாங்க, அதுக்கு செலவு பண்ணும், டீட்டெயில் பண்ணும் அப்படின்னா, நாணயம் அவ்வளவு ஸ்டைலிஷா எடுத்துட்டாரு. அப்ப என்னன்னா, நம்ம கதை கேட்கறதே இல்லை. இன்னைக்கு அதை எப்படி படமாக்குறாங்க அப்படிங்கறத விஷயம். சோ இதை நிச்சயமா அட்லி பிரமாதமா எடுத்துருவாரு. இந்த நிச்சயமா சக்தி அட்லின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ராஜா ராணி மாதிரி ஒரு பெரிய ஹிட் தான் உங்களுக்கு எடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரம், தியேட்டர். அன்னைக்கு ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜயகாந்த் சார் படம், என் படம், பிரபு, கார்த்திக் எல்லாரும் படமும் ஒரு தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும். கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர், ஈரோடுல ஒரு தியேட்டர், பொள்ளாச்சியில ஒரு தியேட்டர், உடனே. இன்னைக்கு அப்படி இல்லை. பெரிய பட்ஜெட் படம் எல்லா தியேட்டர்லயும் போட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு உடமலைப்பேட்டையில் 4 தியேட்டர், 3 தியேட்டர்ல கத்தி, ஒரு தியேட்டர்ல பூஜை. அப்படி இருக்கல, இந்த ஸ்மால் பட்ஜெட் படத்தை எங்க கொண்டு போய் ரிலீஸ் பண்றது? இது ஒரு பெரிய சிக்கல். கையில காசு இருந்தா படம் எடுத்துடலாம், ஆனா ரிலீஸ் பண்றது மிகப்பெரிய பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கல, துணிஞ்சு சிபியும் சக்தி இறங்கினாப்புல. இறங்கினப்போ
பண பிரச்சனை இல்லை, நம்ம தான் ஊரா தெருவா நடிச்சிட்டு இருக்கோமே. இந்தியில் நடிக்கிற தெலுங்கு, நான் ஓப்பனா சொல்றேன். படம் எடுக்கிறதுக்கு வந்து பணம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ரிலீஸுங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. சரி எடுத்தாச்சு. டபுள் பாசிட்டிவ் பார்த்தப்போ எனக்கு உண்மையிலேயே வந்து 100வது நாள் டபுள் பாசிட்டிவ் பார்த்தப்போ இருந்த ஃபீலிங் தான் பிரமாதமா வந்திருக்குது. பட் இந்த படத்தை இன்னும் பிரமாதப்படுத்துறது வந்து இசைஞானி இளையராஜானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது, ரீ ரெக்கார்டிங் வந்து இருக்குது. அதே மாதிரி 100வது நாள் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்ததுக்கு ரீ ரெக்கார்டிங்கோட பார்த்ததுக்கு எங்கேயோ போயிடுச்சு. அதை வந்து தரன் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அந்த 100வது நாள் பார்த்தப்ப என்ன ஃபீல் இருந்ததோ அதை பண்ணார். பண்ணி அடிச்சு பிடிச்சி சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தாச்சு. இப்போ இந்த படம் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு யார் அத்தாச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கிற மிகப்பெரிய மிக மிக பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஒருத்தர் காஸ்மோ வில்லேஜ். ஏன்னா இது வந்து பெரிய வியாபாரத்தில் இருக்கும் நடிகரோ பெரிய வியாபாரத்தின் உச்சத்தில் இருக்கும் இயக்குனரோ சேர்ந்து எடுத்த படம் இல்லை. அப்படியே கண்ணை மூடிட்டு வாங்கிருக்கு. படத்தை பார்த்து தான் வாங்குவாங்க. பார்த்து அவ்வளவு பிடிச்சி போய் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா 21ஆம் தேதி அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. நாங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டோம், ஒரு 100 தியேட்டர்ல போட்டா போதுங்க அப்படின்ட்டு. இல்ல 250 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றேன், இந்த படம் ஹிட். ஏன்னா எனக்கு இருக்கு ஜட்ஜ்மெண்ட், எங்களுக்கு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியும். நீங்க எதை பத்தி கவலைப்படாங்க, 250 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி எங்களை விட நம்பிக்கையா வந்து அந்த படத்தை வாங்க. பொதுவா வந்து ஒரு படத்தை ரொம்ப யாரு குறை சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் குறை சொல்லுவாங்க, விலையை குறைக்கிறதுக்காக. ஆனா இந்த படத்தை ஓஹோன்னு பாராட்டுன டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஓஹோன்னு பாராட்டி படத்தை வாங்கி அவர் தான் 21ஆம் தேதி அத்தனை ஊர்லயே ரிலீஸ் பண்றாரு. அது ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம். இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் நிசார், இந்த படத்தினுடைய போட்டோகிராஃபி வந்து நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு போட்டோகிராஃபி. நிசார் வந்து பிரமாதம் பூந்து விளையாண்டுறாரு. பாடல் வரிகள் மதன் கார்கி. இந்த அத்திக்காய் காய் காய் இன்னொரு பாட்டுங்களும் உதாரணம் இருக்குது. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் தேன் தேன் தான் வந்துட்டு இருக்கும். அது மாதிரி அவர் எழுதின அந்த பாடல் வரிகள் எனக்கு, நான் சினிமாவில் சான்ஸ் தேடி அலையும் போது பராசக்தி வசனத்தை எனக்கு மனப்பாடமா பேச தெரியும், மனோகரா வசனத்தை மனப்பாடமா பேச தெரியும், வீரமாண்டிய கெட்டவன் வசனத்தை மனப்பாடமா பேச தெரியும். ஆனா நான் நடிச்ச படத்தினுடைய வசனம் எனக்கு மறந்து போகும். நேற்று பேசின வசனம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்காது. இந்த படத்தினுடைய ஹீரோயின் இது சிபி சொன்ன மாதிரி பாக்கியில வந்து நாய்கள் ஜாக்கிரதைன்னு இருக்கும். ஆனா மைய பிரச்சனை வந்து ஹீரோயின் தான். எப்படி 100வது நாள் படத்துல வந்து மோகன் இருப்பாரு, விஜயகாந்த் இருப்பாரு, நான் இருப்பேன், எல்லாம் இருப்போம். பட் பிரச்சனை வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகி நளினியின் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. என்னைக்குமே ஒரு படம் வந்து கதாநாயகியின் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு படமா இருந்தா அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு மிகப்பெரிய இன்னொரு உதாரணம் வால்டர் வெற்றிவேல். டைட்டில் தான் வால்டர் வெற்றிவேல். பட் பிரச்சனை வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகி சுகன்யாவுடைய பிரச்சனை. சுகன்யாவுக்கு தான் பிரச்சனை. சுகன்யாவுக்கு கண்டு தெரியாது, கொலை பண்ணினது புருஷனோட தம்பி, அந்த கொலையை கண்டுபிடிக்க அலையிறது புருஷன். சுகன்யாவுக்கு எப்ப கண்ணு தெரியுதோ அப்ப வீட்டுக்குள்ளேயே கொலைகாரன் இருக்கிறான், வீட்டுக்குள்ளேயே போலீஸ்காரன் இருக்கிறான். பிரச்சனை வந்து சுகன்யாவோட பிரச்சனை. பேர் தான் வால்டர் வெற்றிவேல், ஃபைட் இருக்கு. அது மாதிரி பிரச்சனை வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகி அருந்ததியோட பிரச்சனை. அப்படி எல்லாமே எடிட்டர் என்ன, இந்த மாதிரி படத்துக்கு வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம். எடிட்டிங் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து எடிட்டிங் அவ்வளவு முக்கியம். சும்மா அப்படியே இன்னைக்கு ஒரு படத்தை எங்கேயோ மெருகேற்றி கொண்டு போறது எடிட்டர் தான். அந்த பிரவீன் பண்ண எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஹீரோ ஈத்தோ, இதை தேடி அலைஞ்சாங்க இப்படி அப்படி அலைஞ்சானா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணி அது டைரக்டர் சிபின் தான் வெல் பிளான் பண்ணாங்க. இது ஏற்கனவே அனிமல் வெல்ஃபேர்ல இந்த ஈத்தோ என்னென்ன பண்ணுங்கிறத அவனுக்கு முதல்லயே காட்டி, இல்லாட்டி படத்தை எடுத்து அனிமல் வெல்ஃபேர்ல காட்டினா நீங்க ஏதோ நாயை தூக்கி வீசிக்கிறீங்க, ரோப்பை கட்டி இழுத்துருக்கிறீங்க, நாயை மேல இருந்து தூக்கி வீசிட்டீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் அந்த அளவுக்கு இது வேலை பண்ணிருக்குது. இது எல்லாம் வந்து ட்ரைனிங்லயே இது பண்ணுது. நாங்க எதுவுமே அதை டார்ச்சர் பண்ணல அப்படின்னு அங்க ட்ரைனிங் சென்டர்லயே போய் வீடியோல ஷூட் பண்ணிட்டு வந்து அனிமல் வெல்ஃபேர்ல காட்டி அது அவங்க கிட்ட இருந்து எல்லா இதையும் வாங்கிட்டு அப்புறம் தான் படம் எடுத்தோம். இந்த படத்துல நடிச்ச எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் வில்லனா இருந்து ஹீரோ ஆனதுனால சொல்றேன், ஒரு படத்தினுடைய வில்லன் ரொம்ப முக்கியம். பாலாஜி எனக்கு நான் எப்பவுமே மேல பேசல கேஷுவலா உட்காந்துருப்பேன். யாராச்சும் பிரமாணமா பேசுனாங்கன்னா டென்ஷன் ஆயிடுறேன். ஐயோ இதை விட இப்படி நம்ம நல்லா பேசுறது அப்படின்னு. அவர் ஏதோ ஜப்பான் கவிஞருடைய கவிதையை சொல்றாரு. பெரிய இல்ல உண்மையிலேயே ஒரு நடிகருக்கு வந்து நம்மளை விட சீனியர் நடிகர்கள்ட்ட உதாரணம் காட்டின அவசியம் இல்லை. நான் பாலாஜி உதாரணம் காட்டுறேன். என்னைக்குமே நடிப்புக்குமே வந்து நம்மளுக்கு உலக ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நடிப்புக்கு அது ரொம்ப முக்கியம். உலக ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது பாலாஜி பேசல நான் அசந்து போயிட்டேன்.
அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய காமெடி ஆர்டிஸ்ட் அவரு டக்குன்னு சீக்கிரம் பேசிட்டு இருக்கான்ட்டு ரொம்ப பிரமாணமா பண்ணியிருக்காரு. இந்த மயில்சாமி, இந்த மயில்சாமியே எனக்கு மயில்சாமிகிட்ட ஒரே ஒரு கோபம் தான் இருக்குது. என்ன, என்னை வந்து ஒரு நடிகரா யாராவது ஜெயிச்சா கோபம் வராது, ஒரு நல்ல ஃபைட்டிங் சீன்ல என்னை விட நான் யாராவது என்ன ஜெயிச்சா கோபம் வராது. ஆனா ஒரு எம்ஜிஆர் ரசிகனா என்ன யாருமே ஜெயிக்கூடாது, சத்யராஜை விட ஒரு எம்ஜிஆர் ரசிகன் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவேன். ஆனா அந்த மயில்சாமி வந்து அதுக்கு எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து எனக்கு ஆப்படிச்சுட்டே இருக்காப்புல. 1001 படத்தினுடைய 25வது வாரத்துல ஐயோ பெரிய வேலை மயில்சாமியோட வேலை தான். அதனால வந்து அந்த விஷயத்துல மயில் அடிக்கடி நீ நம்மளை ஜெயிச்சுக்கிட்டே இருக்க வச்சுக்கணும். தாண்டி ஒரு ஃபங்க்ஷன் அடுத்த பட தலைவர் உலகம் சுற்றுமாரியன் வருது, உலகம் சுற்றுமாரியன் வருது. அந்த படம் 25 வாரம் போகும். அந்த படத்தினுடைய விழா பாரு, உன்னை கிட்டவே அண்ட விட மாட்டேன். அந்த மாதிரி ஆஸ்திரப்போர். அது மாதிரி வந்து இயக்குனரும் சிபியும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் தான் ஹீரோ என்னை பாருங்கள் அப்படின்னு இப்ப நடிக்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோ இல்ல சிபி. அப்ப வந்து இதுல என்னென்ன பண்ணுனா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பண்ணி பிரமாதமா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் தைரியமா சொல்றதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த காஸ்மோ வில்லேஜ் படத்தை பார்த்து நாங்க வந்து 100 தியேட்டர்ல போட்டா போதுன்னு சொல்ற ஒரு படத்தை 250 தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா வந்து ரிஸ்க் அவங்களுக்கு தான், எங்களை விட அவங்களுக்கு தான் ரிஸ்க். அப்ப அந்த அளவுக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான நபரை பத்தி பாலாஜி பேசினாரு, என்னுடைய மனைவி. அவங்க வந்து ரொம்ப இந்த படத்துக்கு வந்து எனக்கு சிரிப்பு வர அளவு கடுமையான உழைப்பு, ரொம்ப ஓவர் உழைப்பு, ரொம்ப ஓவர் பாசம் பையன் மேல. அதனால வந்து ரொம்ப இந்த படத்துல வந்து நாயா வேலை செஞ்சது ஈத்தோ, பேயா வேலை செஞ்சது சிபி, நாயா பேயா வேலை செஞ்சது என்னுடைய மனைவி தான் இருக்கு. அந்த இந்த மாதிரி வந்து எல்லாமே டீம் ரொம்ப பிரமாதமா ஒத்து வந்து நீங்க இந்த படம் வந்து இது ஒரு நாய் பேஸ்ட் படமா இருக்கு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அருந்ததிக்கு வந்து நல்லா ஒரு ஹீரோயின் பேஸ்ட் படம் நிச்சயமா உங்களுக்கு வரும். ஏன்னா எனக்கு அவங்கள பார்த்து இந்த கல்கி படத்துல ஸ்ருதி இல்லையா, அவங்க பிரமாதமா ஒரு ஹீரோயின் பேஸ்ட் சப்ஜெக்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா அமைஞ்ச இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் சாருக்கு தான். ஏன்னா அவரு தான் வந்து அவ்வளவு பிரமாதமா பண்ணி கொடுத்திருக்காரு இந்த படத்தை. பிஆர்ஓ ரியாஸ் அவர்கள் மற்றும் இந்த படம் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு இந்த படம் வந்து நிச்சயமா பெரிய ஹிட் ஆகும். அதுல வந்து கடைசி பங்கு தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் பாட்டுக்கு எங்கேயோ ஹைதராபாடு கொச்சின் அங்கே அங்கேன்னு போயிட்டு புரிஞ்ச மொழி புரியாத மொழி தெரிஞ்ச மொழி தெரியாத மொழி நடிச்சுட்டு இருக்கிற. எப்போ இந்த படம் ஆரம்பிச்சாங்க எப்படி முடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப திருப்தியா இருக்குது. ரொம்ப எனக்கு படம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிறைவா இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.